ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் ஸ்லிட் ஆஸ் கொஹிரன்ஸ் சோர்சஸ், அதாவது இரட்டை பிளவு ஓரியல் மூலங்களாக செயல்படல். திஸ் மெத்தட் இஸ் வெரி வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த மெத்தடு பார்த்துருப்போம் வேவ் ஃப்ரண்ட் டிவிஷனில், அதாவது அலையமைப்பு பிரிவில் இந்த மெத்தடு பார்த்துருப்போம். ஒரு சிங்கிள் மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் இருக்குது. இட் இஸ் எ ஆக்ட் ஆஸ் எ கொஹிரன்ஸ் சோர்சஸ். ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் இங்கே இருக்குது, அது கொஹிரன்ட் சோர்ஸை ஆக்ட் ஆகுது. ஒரு சோர்ஸ் இருந்தாலே சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வேவ் ஃப்ரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி வேவ் ஃப்ரண்ட்டு இதுதான் சோர்ஸு, சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வேவ் ஃப்ரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல நல்லா பிரைட்னஸ் இருக்குது, அதாவது கண்டினியூஸ் லைன்ஸ் இருக்குது, அடுத்து ப்ரோக்கன் லைன்ஸ் இருக்குது. கண்டினியூஸ் லைன், ப்ரோக்கன் லைன்ஸ், கண்டினியூஸ் லைன், ப்ரோக்கன் லைன்ஸ் இருக்குது. ஓகேவா, இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். அதாவது ஒரு லைட் இந்த மாதிரி வேவாக தான் ட்ராவல் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி வேவாக தான் ட்ராவல் ஆகும். ஓகேவா, இது பாசிட்டிவ் ஆப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆப் சைக்கிள். இது க்ரஸ்ட்டு, இது ட்ரஃப்பு. ஓகேவா, இது க்ரஸ்ட்டு, இது ட்ரஃப்பு. ரைட், முகடு அகடு. ஸோ இதை தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கண்டினியூஸ் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது க்ரஸ்ட்டு, அதாவது முகடு. இந்த ப்ரோக்கன் லைன்ஸ் இது ட்ரஃப்பு, அதாவது அகடு. ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு க்ரஸ்ட்டு, ஒரு ட்ரஃப்பு, ஒரு க்ரஸ்ட்டு, ஒரு ட்ரஃப்பு, ஒரு க்ரஸ்ட்டு, ஒரு ட்ரஃப்பு. ஓகே, இது எல்லாமே வேவ்ஸ், வேவ் ஃப்ரண்ட்டு. ரைட், இந்த இடத்துல டபுள் ஸ்லைட், இது S1, இந்த துளை இருக்கு இல்லையா, இது S1, இது S2. இந்த டபுள் ஸ்லைட்டு வழியாக அந்த சோர்சஸ் வெளியே வருது, இந்த டபுள் ஸ்லைட் வழியாக. அப்போ இதில் ஒரு சோர்ஸ் வருமா, இதில் ஒரு சோர்ஸ். அப்போ 2 லைட் சோர்சஸ் சேம் மீடியத்தில் தான் ட்ராவல் ஆகுது. இதிலேருந்து வர சோர்ஸஸும் இதிலேருந்து வர சோர்ஸஸும் சேம் மீடியத்தில் தான் ட்ராவல் ஆகுது. அதாவது 2 லைட் சோர்சஸ் சேம் மீடியத்தில் ட்ராவல் ஆகுது. ஸோ இதில் இப்படி இந்த ஸ்லைட்லேருந்து வெளியே வரும்போது அந்த 2 சோர்ஸஸுமே சூப்பர் இம்போஸ் ஆகும், அதாவது சூப்பர் பொசிஷன், ஒன்றன் மேல் ஒன்று மேற்பொருந்தும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போகுதுன்னா, இந்த மாதிரி வருதுன்னா அதனோட வேவ் ஃப்ரண்ட்டு எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று, அதாவது ஒன்றன் மேல் ஒன்று மேற்பொருந்தும், சூப்பர் பொசிஷன் ஆகும். ரைட்டா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணிடுறாங்க, இது ஸ்க்ரீன். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் லைன்ஸ் இங்கே மீட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல அந்த இது ரெண்டுமே க்ரஸ்ட்டு. ஓகேவா, அதாவது முகடு. ஓகே, அப்போ இதுவும் க்ரஸ்ட்டு, இதுவும் க்ரஸ்ட்டு. க்ரஸ்ட்டும் க்ரஸ்ட்டும் சேர்ந்தால் அதனோட லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ட்ரஃப்பும் சேர்ந்தாலுமே லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா, ஏன்னா இது ஒரு வேவ் ஃப்ரண்ட்டு, இது ஒரு வேவ் ஃப்ரண்ட்டு, ரெண்டும் இதுவும் க்ரஸ்ட்டு, இதுவும் க்ரஸ்ட்டு. ஓகேவா, ரெண்டு மீட் ஆகும்போது எப்படி இருக்கும், லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். அதே மாதிரி ட்ரஃப்பும், அடுத்து க்ரஸ்ட்டு, அடுத்து ட்ரஃப்பு, அடுத்து க்ரஸ்ட்டும் சேருது, அடுத்து ட்ரஃப்பும். அதே மாதிரி இந்த இடமெல்லாம் லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு. ஓகேவா, அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு கண்டினியூஸ் லைன், இன்னொன்று ப்ரோக்கன் லைன்ஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது இது க்ரஸ்ட்டு, இது ட்ரஃப்பு. ஸோ இப்படி இருக்கும்போது இது டார்க்காக இருக்கும். ஓகேவா, அதாவது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இந்த இடத்துல டார்க்காக இருக்கும். ஏன்னா ஒரு கண்டினியூஸ் லைன், இன்னொன்று ப்ரோக்கன் லைன்ஸ், அதாவது க்ரஸ்ட்டு, இன்னொன்று ட்ரஃப்பு. ஸோ இப்படி இருக்கும்போது டார்க்காக இருக்கும், இந்த இடத்துல டார்க்காக இருக்கும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா, இந்த இடம் எல்லாமே லைட்டோட இன்டென்சிட்டி டார்க்காக இருக்கும், அதாவது இருட்டாக இருக்கும்.
மற்ற இடம் அதாவது க்ரஸ்ட்டு இல்லைன்னா ட்ரஃப்பு ரெண்டும் சேர்ந்தால் அந்த இடத்துல லைட் இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். ஓகேவா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னன்ட்டு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் இப்போ 2 லைட் வேவ்ஸ் இருக்குது. இங்கே ஒரு லைட் சோர்ஸ், இங்கே ஒரு லைட் சோர்ஸ், இந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. அதனோட க்ரஸ்ட்டும் சரி, அதனோட ட்ரஃப்பும் சரி. ஓகேவா, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும் போது என்னாகும், அதாவது இதுவும் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இதுவும் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், இதுவும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அப்போ நம்ம இங்கே வேல்யூஸ் கொடுக்கலாமா, இங்கே இதுவும் 2ன்னா இதுவும் 2 தான். ஓகேவா, ரைட். அதே மாதிரி இங்கேயும் 2ன்னா இதுவும் 2 தான். ஓகே, அப்போ ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், 2 + 2 4. இந்த மாதிரி 2 + 2 4. ஓகே, ஆக்சுவலாக இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ -2, இது -2, மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆட் ஆயிரும். அப்போ 2 லைட் சோர்ஸ் இந்த மாதிரி வேவ் வருதா, இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி அந்த 2 லைட் சோர்ஸும் ஆட் ஆகும்போது பிரைட்னஸாக இருக்கும். லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். ஓகேவா, இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ரைட். அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு. அதுவே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இன்னொரு வேவ்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ் 2வாக இருந்தால் இது நெகட்டிவ் 2 என்னாகும், ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி இது 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 ஓகேவா, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. இது பாசிட்டிவ் வந்தால் இது நெகட்டிவ் வருது, இது நெகட்டிவ் வந்தால் இது பாசிட்டிவ் இருக்குது. இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகேவா, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகி டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி வேவ் வராது, ஸ்ட்ரெயிட் லைனில் போகும், டார்க்காக இருக்கும். அப்போ இந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டி டார்க்காக இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்லி மேக்ஸிமம் அண்ட் மினிமமாக இருக்குது. இந்த இடத்துல மேக்ஸிமம், ஏன்னா இந்த இடத்துல க்ரஸ்ட்டும் ரெண்டும் ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ட்ரஃப்பும் சேருது இல்லையா, அந்த இடத்துலையும் லைட்டோட இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் சேரும் போது அந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டி மினிமமாக இருக்கும். ஓகேவா, அப்போ லைட்டோட இன்டென்சிட்டி ஆல்டர்னேட்டிவ்லி மேக்ஸிமம் அண்ட் மினிமமாக இருக்கிறதுனால, அதாவது பிரைட் அண்ட் டார்க்காக இருக்கிறதுனால இதை நம்ம இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ்னால் பட்டைகள். இப்போ குறுக்கீட்டு பட்டைகள். ஓகே, 2 மார்க் கேட்பாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னன்ட்டு கேட்பாங்க. At a points where the crest of one wave meets the crest of the other wave, or the trough of one wave meets the trough of the other wave, the waves are in phase. அதாவது கிரஸ்ட்டும் சேர்ந்தா இல்லைன்னா ட்ரஃப்பும் சேர்ந்தா, ஸோ அப்படி சேரும்போது ரெண்டுமே இன்ஃபீஸ் இருக்கும், லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். ஓகேவா, ஹென்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மேக்ஸிமம் அண்ட் திஸ் பாயிண்ட்ஸ் அப்பியர் பிரைட். லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். ஓகேவா, திஸ் டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் செட் டு பி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதாவது ஓர் அலையின் அகடும் மற்றொரு அலையின் அகடும் அல்லது ஓர் அலையின் முகடும் மற்றொரு அலையின் முகடும் சந்திக்கும் புள்ளிகளில் உள்ள அலைகள் ஒத்த கட்டத்தில் உள்ளன. இன்ஃபீஸில் இருக்குது ரெண்டுமே. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது எனவே பெரும இடப்பெயர்ச்சி ஏற்பட்டு அப்புள்ளிகள் பெரும ஒளிச்செறிவுடன் காட்சியளிக்கும். இவ்வாறு ஏற்படும் குறுக்கீட்டு விளைவிற்கு ஆக்க குறுக்கீட்டு விளைவு என்று பெயர். அடுத்து, at a points where the crest of one wave meets the trough of the other wave and vice versa. அதாவது கிரஸ்டும் ட்ரஃப்பும் இல்லைன்னா ட்ரஃப்பும் கிரஸ்டும், ஸோ அப்படி சேரும்போது அது அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். ரைட்டா, த வேவ்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ், ஹென்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மினிமம். ஏன்னா லைட்டோட இன்டென்சிட்டி டார்க்காக இருக்கும். ஓகேவா, அண்ட் திஸ் பாயிண்ட்ஸ் அப்பியர் டார்க். ஓகே, this type of interference is said to be destructive interference.
ஒரு அலையின் முகடும் மற்றொரு அலையின் அகடும் சந்திக்கும் புள்ளிகளில் உள்ள அலைகள் வெவ்வேறு கட்டத்தில் இருக்கும். எனவே சிறும இடப்பெயர்ச்சி ஏற்பட்டு அப்புள்ளிகள் கருமை நிறமாக காட்சியளிக்கும், கருமையாக இருக்கும். ஓகேவா, அதாவது டார்க்காக இருக்கும், அவ்வளோதான். இவ்வாறு ஏற்படும் குறுக்கீட்டு விளைவிற்கு அழிவு குறுக்கீட்டு விளைவு என்று பெயர். ஓகேவா, ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான், பொறுமையை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் லைன் அந்த புரோக்கன் லைன்ஸ் இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த வேவ்ஸோட கிறிஸ்டோன் ட்ரஃப்னு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்தால் அது கிரஸ்ட்டு, புரோக்கனாக இருந்தால் அது ட்ரஃப்பு, அதாவது இது முகடு இது அகடு. ரைட், அதை தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ண காட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா.